எல்லாருக்கும் 2 மார்பகம், எனக்கு மட்டும் ஏமா 3 மார்பகம்? மீனாட்சி அவங்க அம்மாட்ட கேக்குறா. அதுக்கு காஞ்சனமாலை சொல்றா, உங்க அம்மா, உன்னை கட்டிக்க போற புருஷனை நீ நேருக்கு நேரா பாக்குறப்ப 3வது மார்பகம் மறைஞ்சிருமா அப்படின்னு. அப்ப மீனாட்சி ஆணவமா சொல்றா, என்னை கட்டிக்கிறதுக்கு இது வரைக்கும் எவனுமே பிறக்கல அப்படின்னு. அப்ப மேல இருந்து பெருமாள் சொல்றாரு, ஆமாமா, அவர் பிறப்பே இல்லாதவர் அப்படின்னு. இப்போ இங்க அம்பிகை திருவிஜயம் போய் எல்லாரையும் ஜெயிக்கிறா, தேவர்கள் எல்லாத்தையும் ஓட ஓட விரட்டுறா. சொக்கநாதர் முன்னாடி போய் நிக்கிறா. அடுத்த நிமிஷம் 3வது மார்பகம் மறைஞ்சு போயிடுது. வெட்கப்பட்டு வில்லம்பை தவற விட்டு தலை குனிகிறார். சிவகணங்கள் எல்லாரும் சொல்லிட்டாங்க, மீனாட்சி தோத்துட்டா, தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க. இந்த இடத்துல அவ தோல்வியை ஒத்துக்கிறல. எதுக்க நிக்கிறது, தன்னை கட்டிக்க போற புருஷன்னு தெரிஞ்சு வெட்கப்பட்டு தலை குனிந்தால் ஈஸ்வரன் மனதை வென்று விட்டாள். ஒரு பெண்ணாக அந்த இடத்தில் ஆண்டவன் மனதை வென்று விட்டாள். இப்ப சிவபெருமான் சொல்றாரு, நீ முன்னாடி போமா, நான் பின்னாடியே உன்னை பொண்ணு கேட்டு வரேன் அப்படின்னு. இங்க மதுரை மக்கள் எல்லாரும் நின்னு பாக்குறாங்க, மீனாட்சி வெற்றி வாகை சூடி வாரா அப்படின்னு.